கூட கைவாமி என்ன வீடியோ எடுக்குது நீ? இந்த மாதிரி கனவு ஐயரு கூட வராது. சோப்பு போட்டு மூஞ்சி கழுவு. செம்ம கனவு இன்னைக்கு. என்ன கனவுனா, எங்கள் தாத்தா கூலியில் போய் தண்ணி பாசுவேன். பாசும்போது தண்ணி என்ன இவ்வளோ சீக்கிரமாக குறையுதே சொல்லிட்டு இறங்கி போகிறேன். போகும்போது என் பையன் வந்து கெந்தூரில் ஒரு படியே சீக்கிரமாக இறங்கி போகிறான். என் தம்பி முன்னாடி நிற்கிறான். என்னடா குழந்தை விட்டு அம்மான்னு போய் முன்னாடி நிற்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கி போகிறேன். இப்போ பையனை தூத்து போனால் சைடில் இப்படி குனிஞ்சு போகிறேன். கோவிலில் தூண் இருக்கிற மாதிரி கெந்தூர் இருக்குது. என்னடா அது கோவில் தூண் மாதிரி இருக்கே சொல்லிட்டு நானும் போய் பார்த்துட்டு அந்த தூணை எடுக்கிறோம். நானும் என் தம்பியும் எடுக்க பார்த்தா ஒரு பாது மாதிரி உள்ளே போகுது. கல் வேறு ஆடுது. என் தங்கச்சி இருக்கு மேலே போ, கல் வீந்துடும் போன்னு சொல்லி மேலே அனுப்பிச்சுட்டு நானும் என் தம்பி என்ன பண்ணுறோம் நின்று பார்த்துட்டு என் தம்பி ஏறிட்டான். நானும் எனக்கு குரம் செட்டை எந்த கோயிலுக்கு போனோம், காட்டுக்கு கோயிலுக்கு போனோம், அங்கங்கே ஏறி அலைவேன். அதுமாரி கண்ணவனையும் இப்போ அலையிறேன். போய் பார்த்தா சின்னதாக சொந்த மாதிரி போகுது. என்னடா அது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் க்ளீன் பண்ணி மோட்ரு போட்டு மொத்த கிணறு தண்ணி வடிச்சிட்டேன். வடிச்சிட்டு பார்த்தா உள்ள ஒரு கோவில், சிவன் சிலை. சிவன் கோவில் அப்படி இருக்கு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நான் எங்கள் தாத்தா பாட்டிமா எல்லாருக்கும் வரைச்சேன். எங்கள் சக்கரை தாத்தா வந்து நிற்கிற, தாத்தா அங்கே பார்த்தா யாரும் பூஜை போட்டுறாங்க தாத்தா, அது உங்கள் தாத்தா போட்டது, உங்கள் தாத்தா போட்டு தாத்தா, உங்கள் தாத்தா போட்டு போனதோடு சரி இருக்குது, நீ போடுப்ப அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நான் குடுக்குன்னு ஓடி போய் சிவனுக்கு ஒன்று அந்த தாம்பரம் கூப்பிடுவாங்க, அது போய் பிடிச்சிட்டு ஓடி இருந்து பூஜை போட போகிறேன். எங்கள் தாத்தா போட்டதே இன்னொரையும் கல்யாணம் பூ கூட வாடாமல் இருக்கு அப்படி சொல்லி யோசிச்சுட்டு நான் பார்த்துட்டே இருக்கேன். பார்த்துட்டு கொஞ்சம் சின்ன சிலை மட்டும் தான் இருக்குது, கால் இன்னும் இருக்குது அந்த இடத்துல சொல்லி அப்படியே சுற்றி தேடினா அந்த கல்லாட்டு விளையாடுவோம்ல அந்த குழி இருந்துச்சு. குழி வந்து நின்று இந்த பக்கத்தில் வேப்ப மரம் இருந்தால் நல்லாயிருக்கும் நெல் உட்காந்துன்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே இருந்தா ஏஞ்சி நிற்கிறேன். இதுக்கு பெரிய கோவில் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி கையிலே தோன்றோம். தோண்டு பார்த்தா பெரிய கோவிலாக மாறுது. அப்படியே பெரிய கோவில் ஒவ்வொரு எதோ சொல்லுவாங்களே அது பேர் வந்துட்டேன். நான் பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிலையும் இருக்குது. அந்த சிலைங்க பேர்லாம் படித்து சொல்கிறேன். வெளியே இருக்க எல்லோரும் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு கத்துறாங்க. நான் பேர் மட்டும் படித்து சொல்கிறேன். ஆனால் என்னால் கத்த முடியல. செம்ம கனவு. அப்புறம் நானே பூஜை போடுறேன், நானே பூ வைக்கிறேன், சிவன் சிலையில் எல்லாம் பண்ணுறேன். அப்புறம் இந்த கோயில் எப்படி இங்கே உருவாச்சு, யாரெல்லாம் உருவாச்சு சொல்லி யோசின்னு பார்த்தா சிவன் சிலை மேலே தலை கால் வச்சுட்ருக்காங்க. அவங்கள பிடிச்சி தள்ளி விடுறாங்க. கால் எடு, சிவன் சிலை இருக்குது, சிவலிங்கம் இருக்குது, கால் வைக்கிறே. இப்படி தான் உருவாச்சு இந்த கோயிலுங்க. அதை சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் அதை போய் சோப்பு போட்டு கழுவி அப்படியே அந்த காலை வச்சு எடுக்கிறேன். எடுக்கவே இல்லை, போவே இல்லை. அப்புறம் என்னாச்சுன்னா அப்புறம் அதான் அங்கே சுற்றி தோண்டி எல்லாம் பூஜை போட்டு பெரிய சாப்பிட்னு இந்த கோவில் இங்கே கட்டினது யாரும் சொல்லி யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் பார்த்தா ஒரு பேக் மாட்டின்னு எங்கே குடுன்னு ஓடனா அங்கேயும் ஒரு காடாட்டம் இருக்குது. அங்கே ஒரு கோவில் செவலர் சாமிலாம் கும்பிட்டுருக்காங்க. சாமி கும்பிட்டு வரேன். எல்லாமே சிவன்லிங்கம். கோவில் ரயில் கூட இப்படி மாதிரி கனவு வராது. நல்ல கனவு. ஆனால் அந்த கோயில் எங்கே மறைஞ்சிருக்குன்னு தெரில, எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு. வெளியே வர பார்க்குறாங்க சிவனுங்க சாமிங்கெல்லாம். அந்த ஒளிஞ்ச இடம் எங்கேன்னு தெரியல. கனவுல தெரிஞ்சாலும் பட் நேரில் போய் தோண்டி பார்க்கலாம். வரட்டும், நான் மாநிலம் பெறவே இல்லை. அப்புறம் இது லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன், இது குறவர் கோயில்னு சொல்லி கற்றுட்டு அப்புறம் இது நான் கட்டினதுதான் கத்துறேன். இது நான் கட்டினது, எனக்கு உரிமையானது சொல்லி அப்படியே போய் சொல்கிறேன். எல்லார்ட்டும் சொல்கிறேன்னே அப்படியே எல்லோரும் தூக்கி இதான் பண்ணேன். கனவுல எனக்கு புரியல. நல்லா இருந்துச்சு கனவு, சூப்பராக இருந்துச்சு.
கனவுல அது இது பேய் பிசாசு வர மாதிரிலாம் வரல. இன்னைக்கு நல்ல கனவு அருமையாக இருந்துச்சு.